ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சதுனால அந்த சிமெண்ட்டு மண் எல்லாமே அரிச்சிட்டு போயிடுச்சு. அது திரும்ப கொஞ்சம் சிமெண்டெல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் இது பண்ண ரெடி பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே படிக்கு கீழேயும் மஞ்சள் பொடி போட்டு கோலம் போட்டு விட்டேன். அப்புறம் துளசி கீழேயும் கோலம் போட்டு விட்டு விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு. விளக்கு பொருத்தி அந்த நிலையில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பக்கம் வலது இடது பக்கம் 2 பக்கமும் விளக்கு பொருத்தியாச்சு. விளக்கு பொருத்திட்டு சாமி செல்ஃபில் பார்த்திங்கன்னா எல்லா விளக்கும் பொருத்தியாச்சு. பொருத்திட்டு அன்னபூர்ணி பக்கமும் விளக்கு பொருத்தியாச்சு. ஒரு விளக்கு தீபாராதனை காமிக்கிறதுக்காக எல்லா சாமிக்கும் காமிச்சு விட்டுட்டு அந்த வெயில் இருக்குது, வெயிலுக்கு காமிச்சு விட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு சாமிக்காக காமிச்சு விட்டுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் எப்போவும் நான் சாமி கும்பிட்றப்ப ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவேன். ஓம் லக்ஷ்மி நமக, ஓம் லக்ஷ்மி நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக, ஓம் ரீங் சரகணபவ, 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 ஓம் ரீங் சரகணபவ. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் விளக்கு பொருத்துறப்பையே விநாயகரோட இது தான் சொல்லுவேன். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தனோ தந்தி பிரசோதயாத். அது சொன்னதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு அடுத்த மந்திரங்கள்லாம் நான் சொல்ல ஆரம்பிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அன்னபூர்ணிக்கு வந்து விளக்கு பொருத்தி அதுக்கப்புறம் அன்னபூர்ணிக்கும் தீபாராதனை காமிச்சு அதுக்கப்புறம் நான் பத்தி பொருத்தி வைப்பேன். தீபாராதனை காமிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால சரி செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் உரையில் வந்து ஈவினிங் வந்து வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு காலையில் இந்த பூஜையெல்லாம் முடிக்கவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து விளக்கெல்லாம் பொருத்தி 6 மணிக்கெலாம் விளக்கு பொருத்தி சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரை தான் செவ்வாய் உரை வருது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே வந்து நான் வெத்தலை எடுத்து வெத்தலை தீபம் போட்டேன். அப்புறம் சாமிக்கு முருகருக்கு நெய்வேத்தியமாக பாலில் கொஞ்சம் பனங்கல்கண்டு கற்கண்டு போட்டு ஏலக்காயும் போட்டு வச்சுருந்தேன். அதை சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி அதையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லாவே போச்சு. தேங்க்யூ. நல்லதே நடக்கட்டும். வெற்றிலை தீபம் எல்லோரும் ஏற்றி வழிபடுங்க. நல்லதே நடக்கும். முருகர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். முருகர் கேட்ட செல்வத்தை கொடுப்பார், கேட்ட வரத்தை